குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். டுடே சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் என்ன செய்ய போகிறோம்னா 5th லெசன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம். ஃபஸ்ட்டு ஸ்பெக்ட்ரம்னா என்ன? ஒரு கிளாஸ் ப்ரிசம் வழியாக ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணும்போது கிளாஸ் ப்ரிசத்தில் வந்து என்னது ஒயிட் லைட் பாஸ் பண்ணி ஒன் மீடியம் டு அனதர் மீடியத்தில் வெளியே வரும்போது டிஸ்பர்ஷன் ஆகி 7 கலராக ஸ்ப்ளிட் ஆகிறார். இந்த 7 கலராக ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு தான் என்னென்னா மீனிங் வந்து ஸ்பெக்ட்ரம். அப்போ அதே சேம் தான். இந்த ஸ்பெக்ட்ரம் கதையை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும், டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம். டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் இருக்குது. 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரத்தில் ஒன்று வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அனதர் வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தை அகைன் ஃபஸ்ட்டு ஸ்பெக்ட்ரத்தை 2 டைப்பாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம், எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தை அகைன் 3 கேட்டகரியாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். எமிஷன் எப்படி 3 இது கேட்டகரியானா, கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அடுத்து வந்து கண்டினியூஸ் லைன் ஸ்பெக்ட்ரம், கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அடுத்து பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அதே போல் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்தையும் 3 டைப்பாக கேட்டகரி பிரிக்கிறோம். அப்சார்ப்ஷனு கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், அடுத்து லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், 3 டைப்பாக பிரிக்கிறோம். சரி, ஓகே, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு எமிஷன் ஸ்பெக்ட்ரம். when the spectrum of a luminous sources is taken. செல்ஃப் லூமினஸ்னால் தானாக லைட் ரேவே உமிழக்கூடிய ஆப்ஜெக்ட், அதுதான் செல்ஃப் லூமினன்ஸ் ஆப்ஜெக்ட். செல்ஃப் லூமினன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார்? சன். மூன் வந்து நான் லூமினன்ஸ் ஆப்ஜெக்ட், அவர் வந்து ஹோனா லைட்டை வந்து எமிட் பண்ண மாட்டார். சரி, ஓகே. when the spectrum of self luminance sources is taken we get emission spectrum. அதில் தான் நம்ம என்ன செல்ஃப் லூமினன்ஸ் ஆப்ஜெக்டில் இருந்தால் எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தை அப்டைன் பண்ண முடியும். ஈச் sources has its own characteristic emission spectrum. the emission spectrum can be divided into 3 type. எமிஷன் ஸ்பெக்ட்ரம் 3 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து கண்டினியூஸ், லைனு, பேண்ட். கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன? கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா ஆல் த கலரும் இருக்கும். அப்போது வைலட் டு ரெட் 7 கலரும் ஒரு ஸ்பெக்ட்ரத்தில் இப்போ ப்ரெசென்ட் ஆகிருக்காருன்னா அதுக்கு தான் கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஒரு எமிஷன் ஸ்பெக்ட்ரம் கேரக்டர் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்லேருந்து ஆல் த கலரும் நமக்கு கிடைச்சிருக்காருன்னா அப்போ அது என்ன ஸ்பெக்ட்ரமாக இருப்பார்? கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இஃப் த லைட் ஃப்ரம் இன்கேண்டிசன்ட் லேம்ப் ஃப்ளமண்ட் பல்பு இஸ் அலவுடு டு பாஸஸ் த்ரூ தஸ் ப்ரிசம். ஒரு ஃப்ளமண்ட் பல்ப்லேருந்து வரக்கூடிய லைட் ரேவை ப்ரிசம் வழியாக பாஸ் பண்ணுறோம். இட் ஸ்ப்ளிட் இன்டு 7 கலர். தஸ் இட் கண்டெயின் ஆஃப் wavelength containing all the visible color ranging from violet to red. all the color இருப்பார் violet to red வரையும். அப்படி இருந்தால் அதுதான் என்ன மீனிங்? கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். எக்ஸாம்பிள் வந்து ஸ்பெக்ட்ரம் அப்டைன்டு ஃப்ரம் கார்பன் ஆர்க்கு. இது வந்து எமிஷன் கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தை எங்கேருந்து எடுக்கலாமா? கார்பன் ஆர்க்கு, இன்கேண்டசன்ட்டுக்கு சாலிடு, லிக்விடு கிவன் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரத்தை கொடுப்பார். அடுத்து லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன மீனிங்கு? செகண்ட், லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா இதில் வந்து டெஃபினட் வேவ் லென்த் இருக்கக்கூடிய, டெஃபினட்டான ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் இருக்கக்கூடிய லைட் ரே, லைட் ரேவோட பேண்ட் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அப்போது ஷார்ப்பான லைன் மட்டும்தான் கிடைப்பார். சப்போஸ் லைட் ஃப்ரம் ஹாட் கேஸஸ் இஸ் அலவுடு டு பாஸஸ் த்ரூ த ப்ரிசம். ஹாட் கேஸஸ்ன்னு வரக்கூடிய இது வந்து ப்ரிசம் வழியாக பாஸ் பண்ணோம்னா லைன் ஸ்பெக்ட்ரம் இஸ் அப்சர்வ்டு. லைன் ஸ்பெக்ட்ரா ஆர் ஆல்சோ ஆஸ் டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா. டிஸ்கண்டினியூஸ்னால் ஆல் த கலரும் ப்ரெசென்ட் ஆகிருக்க மாட்டார். அப்போ டிஸ்கண்டினியூ என்னது? பர்டிகுலர் கலர் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருப்பார் அந்த ஸ்பெக்ட்ரத்தில். பர்டிகுலர் கலர்னால் என்னது? ஹை வேவ் லென்த் இருக்கக்கூடிய கலர்ஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருப்பார். த லைன் ஸ்பெக்ட்ரா ஆர் ஷார்ப் லைன் ஆஃப் டெஃபினட் வேவ் லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி. பர்டிகுலர் வேவ் லென்த் ஆர் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய கலர்ஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருப்பார். சச் ஸ்பெக்ட்ரா அரைஸ் டியூ டு த எக்ஸைட்டட் ஆட்டம் ஆஃப் எலமெண்ட். தீஸ் லைன்ஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த எலமெண்ட் விச் மீன் இட் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் எலமெண்ட். வெவ்வேறு எலமெண்ட்டும் டிஃப்ரெண்ட் கலர் கிடைப்பார். எக்ஸாம்பிள் ஸ்பெக்ட்ரா ஆஃப் அட்டாமிக் ஹைட்ரஜன், ஹீலியம், ஹைட்ரஜன் கேஸ், ஹீலியம் கேஸ், இந்த மாதிரி கேஸஸ்லேருந்து சம் கலர்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஒவ்வொரு மாலிகுல்ஸுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி உண்டு இல்லையா? அதனால் ஒவ்வொரு குறிப்பிட்ட கலர் மட்டும் தான் நமக்கு கிடைப்பேன். அடுத்து பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன பாரு?
பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன மீனிங்னா, ஷார்ப் ஒரு ஸ்பெக்ட்ரத்தில் நமக்கு பேண்ட் கிடச்சிட்டே இருப்பார். ஸ்பெக்ட்ரத்தில் ஃபஸ்ட்டு எட்ஜில் வந்து கிடைக்கக்கூடிய கலர் வந்து நல்லா பிரைட்டாக கிடைப்பார். அப்படியே பார்த்துட்டே போகும்போது லாஸ்ட் எட்ஜில் போகும்போது நமக்கு இருக்க கலர் வந்து என்ன செய்யணும், ஃபேட் அடிக்கும். அப்படியே ஃபேட்னா அப்படியே மங்கிட்டே இருப்பார். அதுதான் என்னது பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். பேண்ட் ஸ்பெக்ட்ரம் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் நம்பர் ஆஃப் வெரி க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு ஸ்பெக்ட்ரல் லைன் விச் ஓவர்லேப்டு டுகெதர். ஒன்று மேலே ஒன்று ஜாயின் பண்ண மாதிரி, ஓவர்லேப்னா மேற்பொருந்துதல், ஒரு கலர் மேலே இன்னொரு கலர் வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்மிங் த ஸ்பெசிஃபிக் பேண்ட் விச் ஆர் செப்பரேட்டட் பை எ டார்க் ஸ்பேஸ் known as band spectrum. The spectrum has a sharp edge at one end. ஒரு எண்டில் வந்து ஷார்ப் எட்ஜ் கலர் வந்து பிரைட்டாக இருப்பார். அண்ட் ஃபேட்ஸ் அவுட் அட் த அதர் எண்ட். ஆப்போசிட் எண்டில் பார்க்க நம்ம கலர் எப்படி கிடச்சிருப்பாராம், ஃபேட்னா மங்கி போயிருப்பார். கலர் வந்து அப்படியே டார்க்காக தெரிய மாட்டார். Such spectra arise when the molecules are excited. Molecules வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது தான் இந்த ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. Band spectrum is the characteristic of the molecule sense. The structure of the molecules can be studied using their band spectrum. Band spectrத்தை யூஸ் பண்ணி ஒவ்வொரு மாலிகுல்ஸோட கேரக்டரிஸ்டிக்கை படிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த எக்ஸாம்பிள், ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ், அமோனியா கேஸ் இந்த டிஸ்சார்ஜ் டியூப் வழியாக ஹைட்ரஜன் கேஸ் அமோனியம் கேஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய கேஸ்லேருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது, பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இது ஒன் டைப் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தில். எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்னது, லூமினன்ஸ் ஆப்ஜெக்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய ஸ்பெக்ட்ரம்லாம் எமிஷன் ஸ்பெக்ட்ரமாக இருப்போம். செல்ஃப் லூமினன்ஸ், அந்த ஸ்பெக்ட்ரம் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் 3 டைப்பாக பிரித்தோம். என்னது, கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அடுத்து செகண்ட் டைப் என்னது, மெயின் கேட்டகரி அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இருக்கல, இந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, when light is allowed to passes through a medium or an absorbing substance. ஒரு அப்சார்ப்ஷன் லைட்டை அப்சார்ப் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வழியாக லைட்டை பாஸ் பண்ணி ஸ்பெக்ட்ரம் எடுக்கணும். இந்த ஸ்பெக்ட்ரம் அப்டைன்ட் இஸ் நவுன் அஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்படின்னா என்ன பண்ணால் ஒரு ப்ளூ கலர் கிளாஸ் பிளேட் வழியாக ஆர் க்ரீன் கலர், நான் வந்து இதுக்கு முன்னாடி க்ரீன் கலர் வச்சு படித்தேன், இப்போ நம்ம புக்கில் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ஒரு க்ரீன் கலர் கிளாஸ் பிளேட் வழியாக லைட் ரேவை பாஸ் பண்ணுறோம். அதுவும் என்ன செய்வார், க்ரீன் கலர் லைட் வழியாக பாஸ் பண்ணாலும் அடுத்த எண்டில் நமக்கு கலர்ஸ் கிடைப்பார். கலர் கிடைக்கும் போது எக்ஸப்ட் க்ரீன் கலரை தவிர மற்ற கலரை தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஏன்னா நம்ம எந்த மீடியம் வழியாக பாஸ் பண்ணியிருக்கோம், க்ரீன் கலரு ஸ்பெக்ட்ரம் வழியாக தான் பாஸ் பண்ணியிருக்கோம். க்ரீன் கலர் வழியாக பாஸ் பண்ணதுனால நம்ம க்ரீன் கலர் விட்டு தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். எனிவே இப்போ பாரு, கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். கண்டினியூஸ் கண்டினியூஸ்னால் என்னது, எல்லா கலரும் இருக்கும். பட் ஆனால் நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம், ஒரு ப்ளூ கலர் கிளாஸ் பிளேட் வழியாக ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணுறோம். எப்போவுமே ஒரு கிளாஸ் பிளேட் வழியாக லைட் ரேவை பாஸ் பண்ணால் அது கிளாஸ் ப்ரிசம் ஒயிட் லைட் வந்து என்ன ஆக்ட் ஆவார், ஒரு ஒன் மீடியமாக ஆக்ட் பண்ணுவார். ஒன் மீடியம் டு அனதர் மீடியத்துக்கு லைட் ரே பாஸ் பண்ணவே லைட் ரேவோட வேவ் லென்த்லேயும் அவரோட ஃப்ரீக்வன்சிலையும் சேஞ்சஸ் வரும். தென் அவரோட வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சியில் மட்டும் சேஞ்சஸ் வராது, அவரோட டைரக்ஷன் லைட் ரே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் பாஸ் ஆகும். பட் ஆனால் ஒன் மீடியம் டு அனதர் மீடியத்துக்கு லைட் ரே பாஸ் ஆகும்போது அவரோட ஸ்ட்ரெயிட் லைனில் அவரோட பேத்தில் சேஞ்சஸ் ஆகி கொஞ்சம் சம் ஆங்கிள் வந்து என்ன செய்வார், டிவியேட் ஆவார். லைட் ரே டிவியேட் ஆகும்போது தான் டிஸ்பர்ஷன். டிவியேட்னா அவரோட பேத்தில் சேஞ்சஸ் வராரு. அப்போ டிஸ்பர்ஷன் என்னது, சம் கலரை ஸ்பிளிட் ஆகிறார். அந்த டிஸ்பர்ஷன் வரும்போது தான் ஸ்பெக்ட்ரமாக மாறுறார். கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன பாரு, when the light is passes through a medium, ஏதோ ஒரு மீடியம் கிளாஸ் பிளேட் வழியாக பாஸ் பண்ணுறோம், it is dispersed by the prism. We get continuous absorption spectrum. For instance, when we when we pass white light through a blue color glass plate வழியாக ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணி இட் அப்சார்ப் எவ்ரிதிங் எக்ஸப்ட் ப்ளூ கலர் தவிர மற்ற கலரில் அப்சார்ப் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் an example of continuous absorption spectrum. அடுத்து லைன் அப்சார்ப்ஷன்னா என்ன பாரு, லைன் அப்சார்ப்ஷன்னா when light from a incandescent lamp is passes through the cold gas. ஒரு இன்கான்சன்ட் லேம்ப் வந்து வரக்கூடிய லைட் ரே வந்து ஒரு கோல்டு கேஸ் ஒன் மீடியம் டு அனதர் மீடியத்துக்கு பாஸ் பண்ணுறோம். அது அனதர் மீடியம் வந்து என்னவாக இருக்கார், நமக்கு கோல்டு கேஸாக இருக்கார். இந்த ஸ்பெக்ட்ரம் அப்டைன் த்ரூ த டிஸ்பர்ஷன் டியூ டு த prism is line absorption spectrum. Similarly, if the light from the carbon arc, ஒரு கார்பன் ஆர்க்லேருந்து வரக்கூடிய லைட்டு
இஸ் மேட் டு பாஸ் த்ரூ சோடியம் வேப்பர் வழியாக பாஸ் பண்ணோம்னா a continuous spectrum of a carbon arc carbon arc with 2 dark line in the yellow region of the sodium vapor lamp is obtained. ஒரு sodium vapor lampலேருந்து வரக்கூடிய லைட்டை கிளாஸ் ப்ரிசம் வழியாக பாஸ் பண்ணோம்னா ப்ரிசத்தில் வந்து எத்தனை கிடைக்கிற லைன் கிடைக்கும்? 2 லைன் மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் அந்த 2 லைன் என்ன எப்படி இருக்கும்? எல்லோ ரீஜியனில் கிடைக்கும். எல்லோ ரீஜியனில் 2 லைன்ஸ் மட்டும்தான் கிடைப்பாரு. அதுக்கு என்ன பேருங்கன்னா லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். பட் ஆனால் இந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்தை மட்டும் நமக்கு +2 ப்ராக்டிக்கலில் உண்டு. இது ஸ்கூலுக்கு வந்தோம்னா நம்ம ப்ராக்டிக்கல் செய்ய போகிறோம். அடுத்து பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். when white light is passed through the iodine வேப்பர் கேஸ் வழியாக ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணோம். டார்க் பேண்ட் ஆன் கண்டினியூஸ் பிரைட் பேக்ரவுண்ட் இஸ் அப்டைன். ஒரு டார்க் பேண்ட் கலர் கிடைப்பார். பட் ஆனால் பேக்ரவுண்டு வந்து பிரைட்டாக இருப்பார். இந்த ஃபோட்டோ பிடிச்சோம்னா பேக்ரவுண்டு போடுறோம் இல்லையா, பேக்ரவுண்டு போட்டுதானே நமக்கு நெகட்டிவ் இது ஃபோட்டோ கொடுக்குறாங்க. பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் ப்ளூ கலர் போடுறாங்க. அதுமாரி பேக்ரவுண்டு வந்து எப்படி இருக்குமா? பிரைட் கலரில் கிடைக்கும். திஸ் டைப்ஸ் ஆஃப் பேண்ட் இஸ் ஆல்சோ அப்டைன்டு when white light is passes through the dilute solution of blood. ஒயிட் லைட்டை வந்து டைல்யூட்டாக இருக்கக்கூடிய பிளட் வழியாகவோ ஆர் குளோரோபைல் வந்து என்ன, இந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட், இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய க்ரீன் கலர் பிக்மெண்ட்டு, ஆர் த்ரூ சர்டைன் சொல்யூஷன் ஆஃப் த ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் வழியாக ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் தான் என்னது? பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, இப்போ இதுவரை நமக்கு என்ன முடிஞ்சிருக்குன்னா ஸ்பெக்ட்ரம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பெக்ட்ரம்னா என்ன? அதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், எமிஷன் ஸ்பெக்ட்ரம். எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தில் 3 டைப்பாக பிரிப்போம், அப்சார்ப்ஷனையும் 3 டைப்பாக பிரியும். இதை மொத்தத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதுவரையும் ஒரு 2 கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஃப்ரனோப்பர் லைன்னா இது ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். ஃப்ரனோப்பர் லைன் சன்னோட மிட் பாயிண்டில் நிறைய டார்க் லைன் கிடைக்குது. இந்த டார்க் லைனுக்கு தான் ஃப்ரனோப்பர் லைன் பேர். when the spectrum obtained from the sunlightலேருந்து ஸ்பெக்ட்ரத்தை என்னது அப்டைன்னா நம்ம பெறுதல் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோ. when the spectrum is obtained from the sun is examined, it consists of a large number of dark line. நிறைய நம்பர் ஆஃப் டார்க் லைன் கிடைக்கும். இதுக்கு தான் என்ன பண்ண ஃப்ரனோப்பர் லைன். this dark line is the solar spectrum or known as Fraunhofer line. Absorption spectra for various material are compared with the Fraunhofer line in the solar spectrum, which help to identify the element present in the sun atmosphere. சன்னோட அட்மாஸ்பியரில் என்னென்ன மாலிகுல்ஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்காரு? சன்னோட அட்மாஸ்பியரில் மிட் பாயிண்டில் வந்து ஹைட்ரஜன் கேஸஸ் நிறைய இருக்காது. ஹைட்ரஜன் ஒன்றோட ஒன்று கம்பைண்ட் ஆகி அங்கே என்ன கிடைக்கிற ஃபார்ம் ஆகிறாரு? ஈலியம் பார்ட்டிகல் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல வந்து என்னது ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகிறார். இது எல்லாமே அங்கே சன்னில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இது வரையும் இருக்கக்கூடிய கிளாஸை கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்கள். தென் எனக்கு என்ன செய்யணும்னா அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்தையும் எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தையும் தனித்தனியாக எழுதணும். 5 மார்க் கொஸ்டின் தனித்தனியாக எழுதுகிறேன். ப்ளஸ் ஒரு 2 மார்க் என்னது ஃப்ரனோப்பர் லைன்ஸ். இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் க்ளீனாக எழுதி எங்களுக்கு என்ன செய்யணும்? வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.